மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் ஜல்லிக்கட்டை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டம் நேற்று பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இன்று தொடங்கி வைப்பார் என அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் தமிழக அமைச்சர்கள் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொண்டு வந்த நிலையில் அலங்காநல்லூர் மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். முதலமைச்சர் அலங்காநல்லூர் வந்தால் முற்றுகை போராட்டம் நடத்தப்படும் என போராட்டக்காரர்கள் எச்சரித்ததால் தனது பயணத்தை ரத்து செய்த பன்னீர்செல்வம் இது தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அலங்காநல்லூரில் எழுந்த பலத்த எதிர்ப்பு காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டியில் ஜல்லிக்கட்டை முதலமைச்சர் தொடங்கி வைப்பதாக தகவல் வெளியானது. இதை அறிந்த கிராம மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாடிவாசலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஜல்லிக்கட்டை தொடங்கி வைக்க வந்தவர்களை விரட்டி அடித்த பொதுமக்கள் தண்ணீர் பாக்கெட்டுகளை வீசி எறிந்து தங்கள் ஆவேசத்தை வெளிப்படுத்தினர். எங்களோட போராட்டம் தொடர்ந்து நடக்கும். யாராலையும் எங்க உயிரே போனாலும் இந்த ஜல்லிக்கட்டை நடத்த விட மாட்டோம். நினைத்த தீர்வு கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும். பார்க்கலாம். அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் கண்காணிப்பாளர்களும் விழா கமிட்டியினரும் இந்த பகுதி மக்களோடு பேச்சுவார்த்தைக்காக அந்த பேச்சுவார்த்தை பொதுமக்கள் பேச்சுவார்த்தைக்கு இடம் கொடுக்காமல் அவர்கள் மீது தண்ணீர் பாட்டில்களை வீசி வருகின்றனர். கும்பல்கள் சேர்ந்து தடை பண்றாங்க. அதை நாங்க அனுமதிக்க மாட்டோம். அது இல்லாம எங்க ஊர்ல எங்க மண்ணில் எங்களுடைய மாணவர்களுக்கு எங்களுடைய தலைமுறையினருக்கு எங்க மக்களுக்கும் தெரியாமைய ராத்திரியோடைய நாட்டியமா திருட்டுத்தனமா இந்த வாடி வாசல் அமைச்சு இந்த போரை இதை நடத்துறாங்க. இதை நாங்க அனுமதிக்க மாட்டோம். ஜல்லிக்கட்டு நடத்த கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் நத்தம் கோவில்பட்டியில் பாதுகாப்பு கருதி ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்.